விஜய் டிவி பாலா, கேபிஒய் பாலா, வெட்டுக்கிளி பாலா என்று அழைக்கப்படுபவர்தான் விஜய் டிவி புகழ் கேபிஒய் பாலா அவர்கள். இவரின் முழு பெயர் பாலன் ஆகாஷ் என்பதாகும். புதுச்சேரியில் உள்ள காரைக்காலில் ஜூன் 30ஆம் தேதி 1995 பிறந்தார். இவரின் பெற்றோர் ஜெகநாதன், பூங்குழலி ஆவர். இவருக்கு ஒரு அண்ணனும் உள்ளார். பாலா ஒரு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவர். 10 வயதிலிருந்தே நன்கு படிக்கக்கூடிய நபர்தான் பாலா. 10ஆம் வகுப்பில் இவர் 490 மதிப்பெண்கள் பெற்றவர். பள்ளி படிப்பில் மட்டுமின்றி விளையாட்டு மற்றும் மற்ற பள்ளி ஆக்டிவிட்டிகளிலும் பங்கேற்று சிறப்பாக செயல்பட்டுள்ளார். இவர் எந்த ஒரு போட்டியில் கலந்து கொண்டாலும் முழு ஈடுபாட்டுடன் பங்கேற்கும் திறன் கொண்டவர். இதன் காரணமாகவே பல்வேறு போட்டிகளில் வெற்றியும் பெற்றுள்ளார். 10 வயதிலிருந்தே இவர் நகைச்சுவை செய்வதில் ஆர்வம் கொண்டிருந்தவர். இவர் 10ஆம் வகுப்பு படித்துக் கொண்டு இருக்கும்போது விஜய் டிவியின் அமுதவாணன் அவர்கள் இவரின் ஊருக்கு ஒரு நிகழ்ச்சியாக சென்றுள்ளார். அப்பொழுது கேபிஒய் பாலா அவர்களோ அமுதவாணனிடம் நடிக்க ஒரு சான்ஸ் கேட்டுள்ளார். அதற்கு அமுதவாணன் அவர்களோ 10ஆம் வகுப்பு தான் நீங்கள் படித்து வருகிறீர்கள், 11 மற்றும் 12ஆம் வகுப்பு முடித்த பிறகு என்னை தொடர்பு கொள்ளுங்கள் என்று அவரின் போன் நம்பரை கொடுத்துள்ளார். வருடங்களுக்கு பிறகு கேபிஒய் பாலா அவர்கள் பள்ளி படிப்பை முடித்த பின்னர் அமுதவாணன் அவர்களை போனில் தொடர்பு கொண்டு எனக்கு ஏதேனும் சான்ஸ் இருந்தால் கூறுங்கள் என்று கூறியுள்ளார். இதற்கு அமுதவாணன் அவர்களோ கேபிஒய் பாலா அவர்களை தன்னை வந்து பார்க்குமாறு கூறியுள்ளார். கேபிஒய் பாலா அவர்களின் நண்பர்களோ சென்னைக்கு செல் என்று கூறியுள்ளனர். மேலும் பாலா சென்னைக்கு செல்லவும் உதவி செய்துள்ளனர். சென்னைக்கு வந்த பாலா சாப்பாட்டிற்கு மற்றும் தங்குவதற்கு என சிரமப்பட்டுள்ளார். இதனை பார்த்த அமுதவாணன் 3 வருடங்களாக சாப்பாடு மற்றும் தங்குவதற்கென பல்வேறு உதவிகளை செய்து கொடுத்துள்ளார். 3 வருடமாக பாலா அவர்கள் அவருக்கான சான்ஸை தேடி அலைந்துள்ளார். அது மட்டுமின்றி அமுதவாணன் அவர்கள் விஜய் டிவிக்கு செல்லும் போதெல்லாம் தானும் சென்று விஜய் டிவியில் மற்றவர்கள் வராத போது அந்த வேலையையும் செய்வதாக கூறி சான்ஸ் கேட்டுள்ளார். கேபிஒய் 5இல் ஆடிஷன் எடுப்பதை அறிந்த பாலா அவர்கள் அதற்கு முயற்சித்துள்ளார். ஆனால் பாலா அவர்கள் அதில் செலக்ட் ஆகவில்லை. மேலும் விடாமுயற்சியுடன் தன்னுடைய முயற்சியை இடைவிடாது செய்து கொண்டே வந்துள்ளார். கேபிஒய் 6இன் ஆடிஷனில் பங்கேற்று அதில் ஒரு வழியாக வாய்ப்பும் பாலா அவர்களுக்கு கிடைத்தது. 3 வருட போராட்டத்திற்கு பிறகு அவரின் திறமையை வெளிப்படுத்த ஒரு வாய்ப்பு கிடைத்துள்ளது. இதில் தன்னால் முடிந்த பெஸ்டை பாலா கொடுக்க முயற்சித்தார். அவரின் முயற்சி வெற்றிகரமாக கேபிஒய் 6இன் டைட்டில் வின்னராக மாறுகிறது. கேபிஒய் 6 டைட்டில் வின் செய்த பிறகு பாலா அவர்கள் தனக்கான பாதை கிடைத்துள்ளது என்று மகிழ்ச்சி அடைந்தார். ஆனால் கூட இருப்பவர்கள் மற்றும் வெளியில் இருக்கும் நபர்களால் பாலா அவர்களுக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வருகிறது. நீ இந்த டைட்டிலுக்கு தகுதியான நபரே இல்லை என்றும் அவரை வார்த்தைகளால் கஷ்டப்படுத்துகின்றனர். இதனையெல்லாம் பொருட்படுத்தாமல் பாலா அவர்களோ மென்மேலும் தன்னுடைய வளர்ச்சியை நோக்கி செல்ல திட்டமிட்டு விஜய் டிவியில் கிடைக்கும் சிறிய ரோலாக இருந்தாலும் நடிக்க முன்வந்தார். இதன் காரணமாக அவருக்கு விஜய் சேதுபதி நடித்த ஜுங்கா மூவியில் நடிக்க வாய்ப்பும் கிடைத்துள்ளது. இது அவரின் வாழ்வில் மற்றொரு திருப்புமுனையாக அமைந்துள்ளது. மேலும் தனக்கு கிடைத்த பல்வேறு வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி முன்னேறினார். விஜய் டிவியின் குக்கு வித் கோமாளியின் மூலம் அவர் இன்னும் பிரபலமடைய ஆரம்பித்தார். தற்போது அவருக்கு படம் மற்றும் விளம்பரங்களில் நடிப்பதற்கான வாய்ப்புகள் அவரை தேடி வருகின்றன. பல அவமானங்களையும் வழிகளையும் தாங்கிக் கொண்டு தன்னுடைய கடமையை சரியாக செய்து தனக்கு கிடைத்த வாய்ப்பின் மூலம் இப்போது நல்ல நிலைக்கு உயர்ந்துள்ளார் பாலா. தற்போது அவர் கஷ்டப்படும் ஏழை எளிய மாற்றுத்திறனாளி நபர்கள் என தன்னால் முடிந்த அனைத்து உதவிகளையும் செய்து வருகிறார். அவர் செய்த உதவிகளில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமெனில் சென்னை புயலில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பண உதவி செய்தல், கிராமப்புற மக்களுக்கு அவர் வாங்கி கொடுத்த ஆம்புலன்ஸ் மற்றும் மாற்றுத்திறனாளி நபருக்கு வண்டி வாங்கி கொடுத்தல் என்று சொல்லிக்கொண்டே செல்லலாம். தன்னம்பிக்கை மற்றும் விடாமுயற்சியால் தனக்கான ஒரு அங்கீகாரத்தை பெற்ற பாலா அவர்களை நாமும் வாழ்த்துவோம். நீங்களும் பாலா அவர்களை வாழ்த்துன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.